டேடி ஆர்மின்னு எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் கூப்பிடுவாங்க. டேடி ஆர்மி டு ஃபாஸ்ட் பவுலிங் அகாடமி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னோம் பிரேதம். பட் செகண்ட் டே சூப்பரா சுதப்பலா. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்கள பத்தி பேசுவோம் பிரேதம். ஸ்லோவர் பால் வச்சு ஸ்லோவர் பால் பவுன்சர் போட்டு ஏமாத்திருந்தாரு ஒரு 2 சீசன். அதுக்கு இப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் பசங்களை நிறைய எடுத்திருக்காங்க இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல. ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி பேசியே ஆனோம். 26.75 crores பிரேதம். யுஸ்வேந்திர சாஹல் ரொம்ப ரொம்ப ஹைங்க, 18 கோடிக்கு. நான் இப்ப கூட சொல்றேன் 13 வயசு இளைஞர் 1.1 crores விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரே. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரே மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னோம் பிரேதம். பட் செகண்ட் டே சூப்பரா சுதப்பலா, அத பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, செகண்ட் டே எப்படி பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல? எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாங்க பத்ரி. நிறைய வேல்யூ பைஸ் கிடைச்சது. சாம் கரன் உங்களுக்கு கிடைச்சாரு, அது ஒரு பெரிய வேல்யூ பை எனக்கு தெரிஞ்சு. எல்லிஸ் ஒரு ஃபாஸ்ட் போலர் தேவை கிடைச்சாரு. ஓவர்டன் கிடைச்சாரு. அண்ட் அப்கோர்ஸ் இந்தியன் பேஸ் போலிங் கொஞ்சம் இருக்கிற பேஸ் போலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. பட் அதுல வந்து ஒரு நல்ல பேஸ் போலர் அன்ஷுல் கம்போஜ் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேயும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இது வந்து டேடி ஆர்மின்னு எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் கூப்பிடுவாங்க. டேடி ஆர்மி டு ஃபாஸ்ட் பவுலிங் அகாடமி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ், ஃபர்ஸ்ட் டே டெஃபினட்டா வந்து சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் செகண்ட் டே எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வாங்கியிருக்காங்க பிரேதம். பத்திரனா ஒரு ஆல்ரெடி இருக்காரு. கலீல் அஹ்மத் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். முகேஷ் சௌத்ரி திருப்பி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நேதன் எல்லிஸ் எஸ் நல்ல ஒரு பேஸ் டெஃபினட்டா இருக்கு. குர்ஜப்ரீத் சிங் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அன்ஷுல் கம்போஜ் இந்த பிக் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த பிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ்ங்கிற பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம ஒரு ஆக்சுவலி ஒரு ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம். நல்ல சூப்பரா போட்டிருக்காரு. ரீசென்ட்லி ரஞ்சி டிராஃபில 10 விக்கெட் எடுத்திருக்காரு பிரேதம். சோ அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. கமலேஷ் நாகர்கோட்டி நல்ல போலர். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய இன்ஜுரி ஸ்டோரிஸும் இருந்திருக்கு. சோ இது மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் யங்கா இருக்காங்க. பட் நிறைய பேரை எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, சேப்பாக்ல இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஏன்னா நீங்க 7 மேட்ச் சேப்பாக்ல ஆடணும், இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உபயோகப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வி என் மனசுல இருந்தது. பத்ரி 7 மேட்ச் சேப்பாக்கலாம், 7 மேட்ச் வெளியில நீங்க போய் ஆட போறீங்க. சோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் இது நல்ல பிக் தான். பிகாஸ் அஸ்வின் ஜடேஜா எப்படியும் ஆடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இப்ப நூர் அகமது எல்லா மேட்சும் சேப்பாக்ல எல்லா மேட்சும் ஆடலாம். ஆனா சேப்பாக் லாஸ்ட் 2 இயர்ஸ் கொடுத்த பெல்டர் மாதிரி கொடுத்தானா நூர் அகமது எல்லா மேட்சும் ஆடுவாரான்னு தெரியல. சோ அதனால தான் கொஞ்சம் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸோட. அந்த அன்ஷுல் கம்போஜ் மும்பைல இருந்து வராரு, நல்ல பவுலர் பத்ரி. அவரு டெஃபினட்டா வந்து நம்பலாம் நீங்க அவரை. சோ அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு. அண்ட் சாம் கரன் எனக்கு பிடிச்ச ஒரு பிக். ஏன்னா நடுவுல ஒரு ஃப்ளோட்டர் தேவை உங்களுக்கு. அவர் நம்பர் 3 ஆடுவாரு, நம்பர் 6 எங்க வேணாலும் ஆடுவாரு. அண்ட் ஓவர்டன் கூட நல்லாவே ஒரு குட் பால் ஸ்ட்ரைக்கர் ஆல்சோ. அண்ட் எல்எஸ் எஸ் கொஞ்சம் குவிக், பட் கொஞ்சம் இஸ் ஆல் ஓவர் தி பிளேஸ். பட் ஒரு குவிக் பவுலர் தேவை. மெயினா எனக்கு என்ன இதுன்னா, பத்திரனா கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். அதனால ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கவருக்கு தான் இங்க ஓவர்டன் எல்எஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நேதன் எல்லிஸ் நல்லா ஏத்துவாரு. பட் ரிலேயபிள் பவுலர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா he goes for lot of runs also. கொஞ்சம் வேவர்டு. பட் பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்ண போறாங்க. செகண்ட் டேல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பிரேதம், முதல் டேல அது ஒரு மிஸ்ஸா இருந்தது. ஒரு பவர் ஹிட்டர் டெஃபினட்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நடுவுல ஏதாவது ஒரு நம்ம தான் பேசியிருக்கோம் நிறைய வாட்டி, கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம் அப்படின்னு. பட் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு தீபக் ஹூடா எடுத்திருக்காங்க. சாம் கரன் பவர் ஹிட்டர்னு சொல்ல முடியாது. எஸ், he can bat lower down the order. விஜய் சங்கர் once again I don't think he can come in the category of a power hitter. பட் அங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஸ்ஸா இருக்கு. ஏன்னா மறக்க வேணாம், மகேந்திர சிங் தோனி 17-18 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் பேட்டிங் வருவாரு. சோ அந்த மிடில்ல உங்களுக்கு ஒரு டாப் ஆர்டருக்கு அப்புறமா நடுவுல ஒரு பவர் ஹிட்டர் தேவை. அது கொஞ்சம் மிஸ்ன்னு தோணுது எனக்கு. டெஃபினட்டா மிஸ். அபினவ் மனோகர் கூட உங்களுக்கு செகண்ட் டே அவைலபிளா இருந்தாரு, அவரை எடுத்துக்கலாம், நீங்க எடுக்கல. மேக்ஸ்வெல் பெரிய மிஸ். இது நம்ம 2-3 வாட்டி பேசிட்டோம் பத்ரி. மேக்ஸ்வெல் 4.2 crores அது இட் இஸ் வர்த் டேக்கிங் அ பண்ட். அது எடுத்துக்கலாம், எடுக்கல. இந்த சிஎஸ்கே லைனப் சாலிட் பத்ரி, அதுல டவுட்டே கிடையாது. தே ஹேவ் இனஃப் டு கோ டு டாப் 4. ஆனா அதை பார்த்தோம்னா ஒரு சிஎஸ்கேனா ஒரு இது இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வரல. பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கேப்டன்சி. இந்த எப்படி பண்ணறாங்கன்னு பார்க்கணும். பட் ஓவரால் சாலிட், நாட் ஸ்பெக்டாகுலர் ஆக்ஷன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் இந்த சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஊர் பசங்களை நிறைய எடுத்திருக்காங்க இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல. ஃப்ரம் த டாப் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு யங்ஸ்டர் தமிழ்நாடுல நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ரேட் பண்றாங்க, நல்லா அவர் எடுத்தாங்க. குர்ஜப்ரீத் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் நம்ம ஊர் பையன், அவர் எடுத்தாங்க. விஜய் சங்கர் பிக் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம். அலாங் வித் திஸ்
ஒரு ஸ்பின்னரையும் ஆட் பண்ணிருக்காங்க. நூர் அகமது 10 கோடி எக்ஸ்பென்சிவ் பட் சூப்பர் பவுலர். ஸ்ரேயஸ் கோபால் ஒரு லெக் ஸ்பின்னர், அவரையும் எடுத்திருக்காங்க. சோ இதுதான் ஸ்பின் அட்டாக்கா இருக்க போது. ஒரு ஸ்ரேயஸ் கோபால் மற்றும் ஒரு நூர் அகமது அண்ட் ஒரு ரவீந்திர ஜடேஜா அலாங் வித் ரவிச்சந்திரன் அஸ்வின். சோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல குவாலிட்டி இருக்குல்ல ஸ்பின் அட்டாக்ல. டெஃபினட்டா ஸ்ரேயஸ் கோபால் ஐ திங்க் மும்பைக்கு ஆடிந்தார் ஒரு காலத்துல, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அவர் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல வித் அஸ்வின் அண்ட் ஜடேஜா அண்ட் நூர் அகமது. பட் பேக்கப் இருக்கணுங்க. 14 கேம்ஸ் லாங் சீசன், ஸோ பேக்கப் இருக்கணும். ஐ திங்க் தே ஸ்டார்ட் போலிங் வைஸ் பத்ரி பேக்கப் இருக்கு. ஒரு பேஸ் பவுலருக்கு ஏபிசின்னு பேக்கப் வச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஸ்பின்லயும் இருக்கு. அந்த குவாலிட்டி ஆல்ரவுண்டர் சாம் கரன் வச்சிருக்காங்க. ஒண்ணுதான் அது, சாம் கரன் பெரிய ஹிட்டர் கிடையாது. பேட்டிங் தான் கொஞ்சம் ஐ திங்க் இஸ் த வீக்கர் லிங்க் இன் சிஎஸ்கே லைன் அப் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மிடில் ஆர்டர் ஒரு பவர் ஹிட்டர்னு யாருமே இல்ல. தூபே விட்டுங்கன்னா வேற யாருமே பவர் ஹிட்டர் கிடையாது. திரிபாட்டி பவர் ஹிட்டர் கிடையாது. கரண் பவர் ஹிட்டர் கிடையாது. ஹூடா பவர் ஹிட்டர் கிடையாது. ஹூடா எல்லா மேட்சும் ஆடுவாருன்னு தெரியாது. ருத்துராஜ் பவர் ஹிட்டர் கிடையாது. கான்வே பவர் ஹிட்டர் கிடையாது. ஒரே ஒரு பவர் ஹிட்டர் நம்ம தலை தான். பட் அவர் வரது 19th ஓவர்ல தான். சோ கடைசி 3 ஓவர் தான் வருவாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் எஸ், ஒரு ஆப்ஷன்ல எல்லாத்தையுமே நம்ம ஹிட்னு சொல்ல முடியாது. அங்க ஒரு மிஸ் டெஃபினட்டா இருக்கு. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ஆர்சி நகர் டார்பி, அதாவது ஆபீஸ் எம்ஆர்சி நகர்ல அந்த பக்கம் இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்கள பத்தி பேசுவோம். பிரீத்தம், ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒரு நல்ல பிக் நான் என்ன சொல்லுவேன்னா முகமது ஷமி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியன் போலர்ஸ், அதாவது ஸ்பின் ஃபாஸ்ட் ரெண்டுமே தேவை அப்படின்னு சொன்னோம். முகமது ஷமி மற்றும் ஹர்ஷல் பட்டேல் 10 மற்றும் 8 கோடியில் எடுத்திருக்காங்க. ஷமி பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஹர்ஷல் பட்டேல் ஓகே இல்ல. ஷமி ஃபேண்டாஸ்டிக் பிக். ஹர்ஷல் பட்டேல் அந்த ஸ்லோவர் பால் பவுன்சர் போட்டு ஏமாத்திருந்தார் ஒரு 2 சீசன். அதுக்கு இப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 23-24 ஐபிஎல் அப்படி ஒன்றும் பண்ணல அவரு. சோ ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ஓவர் பேட். பட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தேவை, அதுக்கு தான் போயிருக்காங்க. அது ஒரு வீக் லிங்கா இருக்கலாமா நான் யோசிக்கிறேன். கமின்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு சைடு போடுவாரு, ஷமி போடுவாரு. ஆடம் ஜாம்பா எடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஆடம் ஜாம்பா ஆடுவாரு. சோ கொஞ்சம் பேஸ் bowling கொஞ்சம் வீக்கா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். along with that ராகுல் சஹரையும் போட்டுருக்காங்க. சோ ரெண்டு லெக் ஸ்பின்னர், 2 bowler இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரீசன்ட் டைம் இந்த ஐபிஎல் நைட் மேட்ச் போது டியூ வர ஆரம்பிச்சிச்சுங்க. டியூ வரும்போதே அவர் ரொம்ப கஷ்டப்படுற அந்த ஒரு வேரியேஷன்ஸ் போயிடுச்சு. இஷான் கிஷன் பிரேத்தம் 11.25 crores எடுத்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இங்கதான் எனக்கு என்ன திங்கிங் தெரியல. ஏன்னா 2 பவர் ஹிட்டிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி இருக்காங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷனையும் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பண்ட் கூட போனாங்க. 20 கோடி ரூபாய் விட்டு பண்ட்டுக்கும் போனாங்க. பட் பண்ட் ஆர் இஷான் கிஷன் யாரையாவது எடுக்கணும் அப்படின்னு முடிவுல இருந்தாங்க. இஷான் கிஷன் எடுத்திருக்காங்க பிரேத்தம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இஷான் கிஷன் அவங்க விக்கெட் கீப்பரா பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இஷான் கிஷன் அவங்க பாக்குறது ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா. நீங்க இஷான் எடுத்தீங்கன்னா அவர் 1, 2 or 3ல தான் ஆட முடியும். 1 and 2 இடம் இல்ல. ஆடினா அவர் 3ல தான் ஆட முடியும். அண்ட் இன்னொன்னு கிளாசன், லைக் ஆல் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், டெரிஃபிக் ஃபீல்டர். அவர் கீப் பண்ணலன்னா கூட ஃபேண்டாஸ்டிக்கா ஃபீல்ட் பண்ணுவார். ஒருவேளை இஷான் கிஷனை கீப் பண்ண வச்சு கிளாசனை வெறும் பேட்டிங்க்கு ஃப்ரெஷ்ஷா வச்சாலும் வைக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் இஷான் கிஷனோட ஸ்ட்ரென்த் ஸ்பின் ஹிட்டிங் நல்லா பண்ணுவார் அது. அண்ட் ஐபிஎல்ல யூ வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஸ்பின். அதை இஷான் சூப்பரா பண்ணுவாரு. அண்ட் அவருக்குமே மும்பைல அவ்வளவு நல்ல சீசன் இருக்குல்ல பத்ரி, ஹீல் வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட். சோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் a good season for இஷான். நல்ல பிக் அது, நல்ல பிக். பொறுத்து இந்த பாப்போம் என்ன பண்றாருன்னு. அடுத்து மூவ் ஆன் பண்ணனும். இன்னொரு பாயிண்ட் பத்ரி, சாரி டு இன்டரப்ட் யூ. அவங்களுக்கு நல்ல ஃபினிஷர் அபினவ் மனோகர் கிடைச்சிருக்கான். அப்துல் சமாத் சரியா அவங்க யூஸ் பண்ணல. அபினவ் மனோகரை யூஸ் பண்ணானா அது எக்ஸ்பெக்டடா இருக்கும் சன்ரைசர்ஸ்க்கு. யா டெஃபினட்டா அபினவ் மனோகர் பத்தி பேசுனீங்க. அவரு டெஃபினட்டா நல்ல பிக். பஞ்சாப் கிங்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி பேசியே ஆனோம். 26.75 crores பிரேத்தம். ஓவர் பிரைஸ்ட். கமான், அவர் என்னதான் கேப்டன்சி மெட்டீரியல் எல்லாம் சொன்னாலும் ஐ திங்க் ஒரு பிட்டிங் வார்ல மாட்டிக்கினாங்க பஞ்சாப் கிங்ஸும். எனக்கு தெரிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸும் போயினே இருந்தாங்க ஒரு பிக்கு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் நமக்கு தெரியும் ரிஷப் பண்ட்டுக்கு அவங்க வந்து வானா அப்படின்னு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு கேப்டன் தேவை. சோ சுத்தி முத்தி பார்த்தா ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருந்தாரு. 2 பேரும் ஹார்டா போனாங்க. 26.75 ஓவர் பிரைஸ். என்ன பண்ணுவோம்? டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து செமையா பண்ணுவாங்க பத்ரி. எல்லா ஆக்ஷனிங்கும் வந்து மத்தவனோட பர்ஸை கழட்டி விட்டுருவானுங்க, ஏத்தினே போவானுங்க. அதுதான் பண்ணாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ரேயஸ் ஐயரை ஏற்றி விட்டு இவங்க குவைட்டா கேஎல் ராகுல 14 கோடிக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷன் நல்லா விளையாட தெரியும் அவங்களுக்கு. அவங்க டீமை வச்சு என்ன பண்றாங்க அதை பேசாதீங்க. டு பிளே தி ஆக்ஷன்ஸ் தேர் தி பெஸ்ட். அவங்க கிட்ட கத்துக்கலாம், அதை தான் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 130 ஸ்ட்ரைக் ரேட்டு, 26.75. எஸ் 2-in-1 ரோல் பண்றாரு. கேப்டன், டைட்டில் வினிங் கேப்டன். கொஞ்சம் ஓவர் பே தான். பட் அந்த பிட்டிங் வார்ல மாட்டிக்கிட்டாங்க. அது டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்க எப்பவுமே பாருங்க, அவங்க ஹிஸ்டரி ஏத்தி விடுறதா அவங்க வேலை. கொஞ்சம் ஹை தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஹைனா, யுஸ்வேந்திர சாஹல் ரொம்ப ஹைங்க. 18 கோடி. நான் இப்ப கூட சொல்றேன். ஆமா, win the auction lose the tournament அப்படினா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான் பேர் பண்ணுவாங்க. ஆக்ஷன் எப்பவுமே ஜெயிப்பாங்க. சஹல் 18 crores டெஃபினட்டா ஓவர் பிரைஸ். ஆனா ஒரு ரெக்கார்ட், நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட ஐபிஎல் விக்கெட் வச்சிருக்காரு. அதுதான் ஒரே ஒரு இது. இன்ஃபேக்ட் இம்பாக்ட் பிளேயர்னு வந்தது சஹலோட வேல்யூ ஏத்திச்சு. ஏன்னா அவர் வந்து பேட்டிங்ன்றது நெசசிட்டியே இல்ல, அவருக்கு தேவையில்லப்பா.
ஏதோ ஓரளவுக்கு ஷார்ட் ஃபீல்டில் நின்று பந்த புடிச்சு போடு 4 ஓவர் போடு அப்படிங்கிற மாதிரி ஓவர் பிரைஸ். பட் மேக்ஸ்வெல் ஒன்ஸ் அகைன் வாழ்க்கையை ஒரு வட்டமா போய் சுத்தி முத்தி போய் திருப்பி இங்கேயே வந்து சேர்ந்துட்டாரு. பாண்டிங் ஃபேக்டர் டிஃபரெண்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸ்வெல் பிக்ல. மேக்ஸ்வெல் பிக்ல பாண்டிங் ஃபேக்டர் இருக்கு, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பிக்ல பாண்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஸோ மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னிஸ் ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ் பாண்டிங்க்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் டெல்லிக்கு ஒரு காலத்துல ஆடினார்னு நினைக்கிறேன் ஸ்டாய்னிஸ். அதுதான் சொல்றேன், சிஎஸ்கே டெஃபினட்டா மேக்ஸ்வெல் விட்டாங்க. ஸோ அந்த பிரைஸுக்கு மேக்ஸ்வெல் வாஸ் டெஃபினெட்லி வர்த் இது. அந்த பக்கம் மேக்ஸ்வெல் எடுத்திருந்தா சிஎஸ்கே ஒரு சாலிட் டீம் நான் சொல்லியிருப்பேன். பட் பஞ்சாபோட சிஎஸ்கே லாஸ், பஞ்சாபோட கெயின், அது நல்ல இது. அண்ட் அவங்க நல்ல ஃபினிஷர்ஸும் வச்சிருக்காங்க பத்ரி. அங்க தே ஹேவ் சஷாங்க் சிங். ஸோ நல்ல ஒரு சாலிட் கோர் தான் இருக்கு பஞ்சாபுக்கு இந்த வாட்டி. நேஹல் வதேராவையும் சேர்த்துக்கங்க, நல்ல பிக். நேஹல் வதேரா அப்சல்யூட்லி. சோ நேஹல் வதேராவும் சம பிக். மூவிங் ஆன், குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பேசலாம் பிரேதம். மூவ் ஆன் பண்ணோம்னா நிறைய நம்ம ஊர் பசங்க குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்காங்க. அது எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் ஆல்ரெடி ரீடைன்டு. அதுக்கு சேர்த்துக்கங்க வாஷிங்டன் சுந்தர் 3.2 crores, சாய் கிஷோர் 2 crores. சோ 4 நம்ம ஊர் பசங்க இருக்காங்க. சோ குஜராத் டைட்டன்ஸ் நம்ம ஊர்ல இல்லைனாலும் ஒரு குஜராத் டைட்டன்ஸ் டீம்ல போய் நம்ம பசங்க ஆடுறது நல்லா இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் நீங்க சொன்னீங்க சூப்பர் பிக்ல 3.2 crores. தமிழ்நாடு டைட்டன்ஸ் பத்தி இது 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க குஜராத்ல. அது தமிழ்நாடு டைட்டன்ஸ். ஆஷிஷ் நேராக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பிளேயர்ஸ். பட் வாஷி 3.2 crores அவர் ஸ்டாக் மேல போயினே இருக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஏறுது வாஷியோட ஸ்டாக். அவரை போய் நீங்க 3.2 crores எடுக்கிறது ஒரு டீல் டெஃபினட்டா. ஆர்சிபி விட்டாங்க. அது சென்னை அஃப்கோர்ஸ் போயிருக்க முடியாது, ஏன்னா நீங்க ஆஷ் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. அண்ட் 3 பேர் ஆடுறது டவுட். சென்னை கூட போயிருக்கலாம் அவர் அந்த ஆல்ரவுண்டர் ரோல்ல பாக்குறதுக்கு. பட் ஜிடிக்கு பெரிய பிக் அது வாஷி. சாய் சுதர்ஷன் ரீடைன் அஃப்கோர்ஸ் பண்ணிட்டாங்க. சாய் கிஷோர் ஆர்டிஎம் பண்ணி 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. நல்ல பிக். குஜராத்தோட போலிங் நல்ல சாலிடா இருக்கு. ஸ்பின் நல்லா இருக்கு, பேஸ் போலிங்கும் நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரபாடா பேஸ் போலிங் அப்படின்னு சொல்லும்போது எஸ் அதுதான் நெக்ஸ்ட் வரேன். அவங்க எப்போதுமே நிறைய ஸ்பெண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ்ல பண்ணி பார்த்திருக்கோம். இந்த வாட்டியும் பண்ணிருக்காங்க. தகிசோ ரபாடா 10.75 crores, முகமது சிராஜ் 12.25 crores, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 23 கோடி. பிரசீத் கிருஷ்ணா 9.5 crores. So 33.5 crores they spent on 3 fast bowlers. ஆஷிஷ் நேரா ஒரு ஃபாஸ்ட் bowling கோச்சா இருக்காரு. ஃபாஸ்ட் bowlers மேல நிறைய ஸ்பெண்ட் பண்ணது தெரியுதுங்க. அப் ஃப்ரண்ட் இவங்க விக்கெட்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் பத்ரி. ஏன்னா அதுதான் பேங்க் பண்றாங்க. ஏன்னா 3 பேருமே நாட் T20க்கு பேர் போன bowlers கிடையாது. எல்லாமே டெஸ்ட் மேட்ச் bowlers, எஸ்பெஷலி ரபாடா ஹூஸ் ஆல்மோஸ்ட் அட் பும்ரா லெவல் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. ஆனா T20ல அவர் பெரிய bowler கிடையாது. அவரே ஒத்துப்பாரு, சவுத் ஆப்பிரிக்காவும் ஒத்துப்பாங்க. சோ இவங்க 3 பேரும் அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பேக்ல வந்து ரன் டெஃபினட்டா போகும் இவங்க 3 பேரை வச்சுன்னு. பட் எப்பவுமே குஜராத் கொஞ்சம் போலிங் ஹெவி டீம் தான். அவங்க போலிங் வின்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. முகமது ஷமி இருந்த போது, ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி பியூட்டிஃபுல்லா போட்டாங்க அந்த 2022ல ஜெயிச்ச போது. அதோட சேர்த்துங்க சாய் சுதர்ஷன் ஓபன் பண்ணுவாரு. ஜாஸ் பட்லர் 15.75 crores எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பிக். இன்ஃபேக்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிக் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவரா தான் இருந்தாரு. ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம அந்த ஃபயர் பவர் செம அப்கிரேட் அவங்களுக்கு. இத்தனை நாள் ரித்திமான் சஹாங் சுப்மன் கில் ஓபன் பண்ணியிருந்தாங்க. சோ பட்லர் அண்ட் கில் ஓபன் பண்ணா அவங்க அப்கிரேட், செம அப்கிரேட் அது பட்லரை வச்சு ஓபன் பண்றது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதுவும் ஃபில் ஆயிட்டாரு. சோ குஜராத் டைட்டன்ஸ் ஆல் இன் ஆல் நல்ல பிக்ஸ் தான். கடைசியா ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரேதம் அவங்களும் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்காங்க. பேஸ்க்கு பேர் போனவர் 12.5 crores. தீக்ஷனா சென்னையில இருந்து ராஜஸ்தான் போயிருக்காரு 4.4 crores. வனிந்து வசரங்கா ஒரு ஸ்பின் ஸ்ரீலங்கன் ஸ்பின் காம்போ பாக்குறோம். வனிந்து வசரங்கா 5.25. ஜாஃப்ரா ஆர்ச்சர் இது ஒரு பண்ட் தான் பத்ரி. ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு அவரும் பும்ராவும் பேர் பண்ணலான்னு எடுத்தாங்க, ஆடவே இல்லை இன்ஜுரின்னு. எனக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் பிக்கு 12 crores என்னமோ ரொம்ப எக்ஸசிவ்னு தோணுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா வெரி டிசப்பாயிண்டிங் ஆக்ஷன். ஏன்னா நீங்க ரிட்டைன் பண்ணது ஷிம்ரான் ஹெட்மயர் அந்த மாதிரி காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணீங்க. அவர் 11 crores எல்லாம் போயிருக்கவே மாட்டாரு. த்ருவ் ஜுரல் 14 போயிருக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் கம்மியா ரிட்டைன் பண்ணிருக்கலாம். அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் பிக் எனக்கு டெஃபினட்டா அது பிடிக்கல. ஆனா ஒன்னு சொல்லுங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட அவங்க ஜெயஸ்வாலை டெவலப் பண்ணாங்க. இப்போ வந்து 13 வயசு இளைஞர் 1.1 crores. அவன் ஒரு மேட்ச் ஆட போறது இல்ல. ஆனா இது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். 6 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தான் அவங்க பெஸ்ட் பிக்கா இருக்க போறான். சோ இப்பவே இன்வெஸ்ட் பண்றாங்க. அது பண்றாங்க. விளையாடுவாருன்னு சொல்லிட்டு எடுக்கிறது எப்படின்னா ஐபிஎல் சொல்லவே முடியாது. 3 வருஷம் கழிச்சு அவன் எங்க வேணா போலாம். இல்ல அவனை வந்து வச்சுப்பாங்க. ஐம் சேயிங் இட்ஸ் a long term project மாதிரி இப்ப franchises பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன, ஓகே இந்த சீசனுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பட் இப்ப franchises லாங் டர்ம் பாக்குறாங்க. நீங்க அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அப்படி தான் லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணி இப்ப அபிஷேக் இஸ் தி பிளேயர் இஸ் பிகம். சோ ராஜஸ்தான் அந்த மாதிரி பண்ணாங்க, யசஸ்வியோட பண்றாங்க. தட் இஸ் தி ஒன்லி ஷைனிங் லைட் அவங்க ஆக்ஷன்ல. மத்தபடி இட்ஸ் a disappointing ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சுங்க ராஜஸ்தானுக்கு. வைபவ் சூரியவன்ஷியை பத்தி பேசும்போது சம்டைம்ஸ் இந்த ஒரு டீம்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா not just the player but ஒரு ஸ்டோரி. if he goes on to play well அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கெயின்
வேல்யூ ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு அதிகமாகுது அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் என்ன பண்ண போறாரு வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு. பட் ஆல் இன் ஆல் கொஞ்சம் சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல அப்படின்னு சொல்லலாம். பெரிய மேஜர் பிக்ஸ் எதுவுமே எடுக்கல. அவனோட பிகஸ்ட் பிக் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். பட் இன்வெஸ்ட்மென்ட் ஆல்ரெடி பைசாவே இல்ல பிரியதம். அவங்க யங்ஸ்டர்ஸ் ரிட்டைன் பண்ணதுலயே எக்கச்சக்க பைசா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு மேசிவ் டவுன் கிரேட் பத்ரி. அஸ்வின் அண்ட் சஹல் 8 ஓவர் போட்டு 70 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுக்கிறது எப்படி? அந்த 2 ஸ்பின் ட்வின்ஸ் போயாச்சு இப்போ. ஸோ அவங்க அண்ட் லாஸ்ட் இயர் அவங்க வந்து அந்த 5 பேட்ஸ்மேன் 6 bowlers வச்சு ஆடினாங்க. அதில் அஸ்வின் அண்ட் சஹல் ரொம்ப கீ. இப்போ அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ டெஃபினெட்லி டவுன் கிரேட் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. எனக்கு என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸ்டே டியூன், லாட் மோர் கண்டென்ட் கமிங் அவே ஆன் IPL and BGT. Take care guys.